உலகம் மிக மோசமான நிலைக்கு போயிட்டு இருக்குது. மிகப்பெரிய அழிவுகள் உலகத்தில் ஏற்பட போகுது. உலக அழிவு நாள் கடுமையான போர்கள், நோய்கள், பஞ்சங்கள் எல்லாம் வரப்போகுது. உலகத்துடைய நிகழ்ச்சிகளை நம்ம பார்த்தாலே நமக்கு நல்லா தெரியும். வரக்கூடிய செய்திகள், உலக செய்திகள், அதை லேசாக பார்த்தாலே நமக்கு புரியும். உலகத்தில் மிகப்பெரிய அழிவை ஏற்படுத்தணும் என்பதற்காக ஷைத்தானுடைய கூட்டாளிகள் மிகப்பெரிய சூழ்ச்சியை செஞ்சு அதை நிறைவேற்றக்கூடிய கட்டத்துக்கு வந்திருக்கிறாங்க. மனித இனமே மிகப்பெரிய ஒரு ஆபத்தில் இருக்கு. நாம் அப்படியே போயிட்டு வந்துட்டு நம்ம படுக ஏதோ சாப்பிட்டோமா, தூங்கணுமா, நம்ம குடும்பம்னு அப்படி போயிட்டு இருக்கிறோம். ஆனால் மிகப்பெரிய பிரச்சனைகள் உலகம் ஃபுல்லாக போயிட்டுருக்கு. அதிலிருந்து யார் தப்பிக்க முடியும்? உலகத்துடைய பெருங்கூட்டம் அழிய போகுது. ஹதீஸ்களில் பல விதமாக ரிவாயத்து இருக்குது. 100க்கு 90 பேர் வஃபாத்தாயிருவாங்க. 3ல் 2 பங்கு என்ன செஞ்சிடும்? அழிஞ்சிரும். இப்படிலாம் இருக்குது. ஆக ஒரு பெருங்கூட்டம் மக்கள் தொகை உலகத்தில் அழிஞ்சிரும். அதில் யார் தப்பிக்க முடியும்? யார் இறைவனை பிடித்து கொண்டார்களோ அவங்க தப்பிக்கலாம். ஏன்னா அன்னைக்கு அல்லாஹ்வை தவிர வேறு வழி இருக்காது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க. அவ்வளோ பெரிய பஞ்சம் வந்தால் என்ன செய்வாங்க அன்னைக்கு மக்கள்? முஃமின்கள் என்ன செய்வாங்க கேட்டாங்க சஹாபாக்கள். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இருக்காது. பயங்கரமான போர்கள், பஞ்சங்கள், ஒன்றுமே இருக்காது. என்ன செய்வாங்க? இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த மக்கள் சுப்ஹான் அல்லாஹ் சொல்லுவாங்க, அவங்களுடைய பசி தீர்ந்துவிடும். அப்போ பசி தீர்ற அளவுக்கு சுப்ஹான் அல்லாஹ் சொல்லணும்னா அந்த அளவுக்கு அல்லாஹ் விளங்கி வச்சுருக்கிறாங்கன்னு அர்த்தம். அந்த அளவுக்கு அவங்க அல்லாஹ் மேலே அந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சுருக்காங்கன்னு அர்த்தம். அல்லாஹ்வை யார் பிடித்து கொண்டார்களோ அவங்க தான் என்ன செய்ய முடியும்? இந்த பிரச்சனைகள் இதில் தப்பிக்க முடியும். எல்லா பிரச்சனைகள்லேருந்தும் அவங்க தான் தப்பிக்க முடியும். எல்லா காலத்துலேயும் அதுதான். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் மிகப்பெரிய வெள்ளம், உலகமே அழிஞ்சிச்சு. அப்போ யார் அல்லாஹ்வை பிடித்து கொண்டார்களோ அவங்க தான் என்ன செஞ்சாங்க? தப்பிச்சாங்க. இப்போ அது மாதிரி மிகப்பெரிய ஒரு பேரழிவு, நோய்கள். ஒரு பக்கம் நோயில் கோடிக்கணக்கில் மக்கள் மூத்தா போயிடுவாங்க. ஒரு பக்கம் கலவரங்கள், உள்நாட்டு கலவரம் லண்டனில் நடக்குதா இல்லையா? பல நாடுகளில் நடந்துட்டு இருக்கு உள்நாட்டு கலவரங்கள். அதில் மக்கள் இறந்துடுவாங்க. ஒரு பக்கம் இயற்கை அழிவுகள், உலகம் ஃபுல்லாக நிறைய நடந்துட்டு இருக்கு. அதில் மக்கள் போயிடுறாங்க. ஒரு பக்கம் போர்கள். இது எல்லாமே உலகம் முழுவதும் பரவும். இப்போ அனைத்திலிருந்தும் யார் பாதுகாக்கப்படுவாங்க? யார் அல்லாஹ்வை பிடித்து கொண்டார்கள். அப்போ அதனால தான் நாம் இன்றைக்கி நமக்கு நேரம் இல்லை.
பொறுமையாக நிதானமாக நம்ம என்ன செய்யலாம், பார்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம முன்னேறலாம் அப்படின்றதுக்கு நமக்கு அவகாசம் இல்லை. நாமளும் வேகமாக முன்னேறினா தான் கடைசி நேரம் எதையாவது வச்சு நம்ம என்ன செய்யணும், தப்பிக்கணும்னு தானே பார்ப்பாங்க. இப்போ பொறுமையாக கற்றுக்கணும் வைக்கணும்னா ஒன்றும் நடக்காது. இப்போ அது மாதிரி நம்முடைய தாலிமாத்துகள் மிக சுருக்கமாக்கப்பட்டு நமக்கு வழங்கப்படுது. நாம் அதை எந்த அளவுக்கு நல்ல கடினமாக பிடிச்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு நாம் வெற்றி பெறுவோம் இன்ஷா அல்லாஹ். லா இலாஹா இல்லல்லாஹ், இதுதான் எல்லா காலத்திலும் வெற்றி அடைவதற்கான ஒரே வழி. அந்த கலிமா அதனுடைய அர்த்தம் இந்த இறைவனை தவிர இறைவன் இல்லை. இந்த இறைவன் சொல்லி எந்த இறைவனை நினைக்கிறோம், ஒவ்வொருவரும் அவர்களைத்தான் குறித்து கொள்கிறோம். ஒவ்வொருவரும் யாரைத்தான் சொல்லிக்கிறோம், அவங்கவுங்க தான். அப்போ நான் நீங்கிடணும், மனுஷன்ற நான் நீங்கிடணும், இறைவன்ற நான் இருக்கணும். இறைவன் தான் இருக்கிறான், இறைவன் தான் போகிறான், இறைவன் தான் வரான், இறைவன் தான் பார்க்குறான், இறைவன் தான் பேசுகிறான், இறைவன் தான் சாப்பிட்றான், இறைவன் தான் தூங்குறான், இறைவன் தான் எந்திரிக்கிறான். அப்படி இறைவனை நாம் என்ன செய்யணும், நிலைநிறுத்தணும். இறைவனைத்தான் யாரும் ஒன்றும் செய்ய முடியாது. அல்லாஹ்வை நோய் தாக்க முடியுமா, போர் பாதிப்பு ஏற்படுத்துமா? அல்லாஹ்வுக்கு அழிவே இல்லை. அல்லாஹ்வை யார் பிடித்து கொண்டார்களோ அவங்களுக்கும் அழிவில்லை. அல்லாஹ்வை யார் பிடிச்சுக்கிட்டாங்களோ அவங்களுக்கும் அழிவில்லை. இப்போ அல்லாஹ்வை எப்படி பிடித்து கொள்வது? அவனோடு கரைந்து அவனில் கலந்து விடுவது, அவனோடு ஒன்றாக ஆயிடுறது. ஒன்றாக நான் இல்லவே இல்லை, அல்ல நீ தான் இருக்கிற, அல்ல நான் இல்லவே இல்லை, நீ தான் இருக்கிற. இப்படி அல்லாஹ்வோடு என்ன செஞ்சிடணும், ஒன்றா ஆயிடணும். அப்போ அல்லாஹ் மறக்குமா? அல்லாவோட திக்ரு மறந்து போகுமா? அல்லாவோட ஒன்றா ஆகிட்டா அல்லாவோட திக்ரு மறக்குமா? மறக்காது. இப்போ அல்லாவோட திக்ரு மறக்காது. அல்லாவுடைய திக்ரு இருந்தால் முதல்ல என்ன கிடைச்சிரும்? அல்லாஹ் சொல்கிறான், நிம்மதி கிடைச்சிரும்ன்றான். முதல்ல நிம்மதி கிடைச்சிரும், பிறகு அல்லாவே கிடைச்சிருவான். யார் கிடைச்சிருவான்? அல்லாவே கிடைச்சிருவான். இப்போ அல்லாஹ் கிடைத்து விட்டால் அல்லாவை கொண்டு நான் எதையும் செய்ய முடியும். அல்லாவை கொண்டு நானாக இருக்கிற வரைக்கும் என்னால் எதுவும் செய்ய முடியாது. நானாக இருக்கிற வரைக்கும் என்னை கொண்டு எந்த பிரயோஜனமும் இல்லை. பிரச்சனைகள் தான் அதிகம். நாம் மனிதன் இருந்ததுனால தான் பிரச்சனை. மனிதனால தான் பிரச்சனை, அல்லாஹ்னால பிரச்சனையா? அப்போ அல்லாவை கொண்டு வந்துடணும் அவ்வளோ. இப்போ நம்முடைய ஒரே முழக்கம், நம்முடைய கலிமா, நம்முடைய ஒரே முழக்கம் லா இலாஹ இல்லல்லாஹ். அதன் சுருக்கம் நானே அல்லாஹ். இந்த சுருக்கம் சொல்றது யாரு? அல்லாஹ் சொல்ற. யார் சொல்றா? ஒவ்வொருவரும் முராக்கபா செய்யணும். இனிமேல் திக்ர் இதுதான். காலையில் எந்திரிச்சோம், சுபு தொழுதோம், ஒரு 10 நிமிஷம் திக்ர். என்ன திக்ர்?
நானே அல்லாஹ். சந்தோஷமா அல்லாவா இருக்கிறத விட சந்தோஷம் வேற என்ன இருக்குது? அதை விட பெரிய சந்தோஷம் இருக்குதா? எவ்வளோ கஷ்டப்பட்டோம், மனுஷனாக இருந்து படாத பாடுபட்டாச்சு. மனுஷனாக இருந்து நாய் படாத பாடுபட்டாச்சு. இப்போ நாம் என்ன ஆக போகிறோம்? அதுதான் அல்லாவே அடைவது. அதான் யாப்தே ஹக். அதுக்கு தான் பையத்தே செஞ்சது, சும்மா கிடையாது. பையத் செஞ்சதே என்னதான்? அல்லாவை அடைவது, அல்லாவாக ஆகிறது. அவ்வளவு. என்ன அல்லாவாக ஆகிறது? ஏற்கனவே அல்லாவாக தான் இருக்கிறோம். நாமளா இப்போ என்ன அல்லாவாக மறந்துட்டோம், அவ்வளோதான். நான் யாருன்னு எனக்கு தெரியாமல் போச்சு. அதனால தான் அவுலியாக்கள் ஒரு உதாரணம் சொல்லுவாங்க. ஒரு சிங்கக்குட்டி வழி தவறி ஆட்டுக்குட்டியோடு சேர்ந்துருச்சான். ஆடுகளோடு சேர்ந்து ஆடாக வளர்ந்துக்கிட்டு இருக்குது. ஏன்னா சின்ன சிங்கக்குட்டி, அதுக்கு என்ன தெரியும்? நான் சிங்கம்னு தெரியுமா அதுக்கு? அது ஆடுகள், அது அந்த தாயிட்டிருந்து பிரிஞ்சு ஆடுகளோடு சேர்ந்துருச்சு. ஆடுகளோடு சேர்ந்து ஆடுகளோடவே போய் திரியுது. அப்படி பெருசாயிருச்சு. ஆடு மாதிரி புல்லு திங்குது. பழக்கம். அவுலியாக்கள் சொல்லக்கூடிய சம்பவம், ஒரு கதை இது. ஒரு நாள் ஒரு பெரிய சிங்கம் வந்துடுச்சு. இங்கே அப்படி கர்ஜிக்குது. கர்ஜிச்சோன்னு எல்லா ஆடும் ஓடுது. ஆடுங்கள்லாம் என்ன செய்யும்? ஓடும். அப்போ இந்த சிங்கமும் சேர்ந்து ஓடுது. நம்மளை பிடிக்கிறது சிங்கம் வந்துருச்சுடா. அதை சிங்கம் பார்த்துருச்சு. இது வேட்டையாடுறதுக்கு. பசிக்குது, சரி ஒரு ஆட்டை பிடிச்சி சாப்பிட்லாம் அப்படின்னு வந்தால் பார்த்தா என்னோட நம்மால் ஒரு தம்பி ஓடிட்டு இருக்கிறானே, முதல்ல அவனை பிடிப்போம் அப்படின்னு ஓடி போய் பாட்டுன்னு ஒரு கவிச்சு. அது பயந்து, அது ஆடு. இப்போ சிங்கம் இல்லை. அது என்னது? சிங்கமாக இருந்தால் என்ன செஞ்சுருக்கோம்? ஏற்று நின்றுருக்கோம். ஆடுன்றனால மாட்டிக்கிச்சு. அப்படி தான் நம்ம இன்றைக்கி துனியாவில் மாட்டிகிட்டு இருக்கிறோம். ஏன்னா நான் மனுஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்? ஓடுறோம். துனியாவில் பார்த்து பயந்து, ஐயோ அவன் அப்படி பண்ணிடுவானோ, இவன் அப்படி பண்ணிடுவானோ, என்ன பண்ணுறது, ஏது பண்ணுறது, ஒரே பிரச்சனையில் என்ன செய்கிறோம்? ஓடிட்டு இருக்கிறோம். அவுலியாக்கள் நம்மளை பார்க்குறாங்க. என்னடா அது நம்மளால ஆச்சே, இவன் என்ன இப்படி துனியாவில் ஓடுறான்? துனியாவை பார்த்து இவன் ஓடக்கூடாது, இவனை பார்த்தா துனியா ஓடணும். துனியா இவன் காலு கீழே கிடக்க வேண்டிய துனியா, அந்த துனியாவை பின்னாடி இவன் ஓடிட்டு இருக்கிறான். முடியும்னு என்ன செஞ்சான்? அந்த சிங்கம், பெரிய சிங்கம் குட்டி சிங்கத்தை கூப்பிட்டு போச்சு. அப்பா நீ சிங்கம், ஏன்னா ஓடுற? நான் சிங்கம்மா? இல்லை நான் ஆடு. பா ஒரு குளத்துக்கு கூட்டி போச்சு. பாரு, தண்ணிக்குள்ளே பாரு, என் முகத்தை பாரு. என் முகத்தை பார்த்தாலே, நேரில் பார்த்தாலே தெரியும். ஓ முகத்தை பாரு, என்ன மாதிரி தானே நீ இருக்கிற பார். ஏன்னா பார்த்தோன்னே, ஆமாம் உங்களை மாதிரி தான் நான் இருக்கிறேன். அப்போ நீ யாருன்னு? சிங்கம். அதான் ஷேகுமார்கள் என்ன செய்கிறாங்க? முரீதுகளை, நீங்கள் எல்லாம் என்ன மாதிரி. என்னது? ஒவ்வொரு முரீதும் கௌசநாயகம் சொன்னாங்க அவங்கவுங்களுடைய ஷேக மாதிரி. அப்படி சொல்லி நம்ம என்ன செய்கிறாங்க? நீங்களாம் ஒன்றும் தெரியாதவங்க, சின்ன பசங்க, நான் பெரிய ஆள் அப்படி சொல்கிறதில்ல. ஷேக்கு, உண்மையான ஷேக்கு ஒவ்வொரு முரீதும் நீ என்ன மாதிரின்னு சொல்லுவாங்க. இதெல்லாட்ட ஷேக்கு தான் என்ன சொல்கிறது? நான் பெரிய ஆள், நீலாம் ஒன்றும் தெரியாதவன், கூமுட்ட, நீ உருப்படவே மாட்ட, இப்படி சொல்கிறதெல்லாம் என்னது? போலி ஷேகுமார்கள், ஏமாற்றக்கூடிய ஷேகுமார்கள். அங்கே போய் யாரும் முன்னேற முடியாது. இன்னும் என்ன செஞ்சுருவாங்க? இன்னும்
மூடர்களாக முட்டாள்களாக ஆக்கிடுவாங்க. அப்போ உண்மையில் இப்போ இந்த சிங்கம் ஆடா இருந்துச்சு இவ்வளோ நாள். இப்போ என்ன ஆயிடுச்சு? ஒரு நொடியில் சிங்கம் ஆயிடுச்சு. அப்படித்தான் நாம் ஒன்றும் அல்லாஹ் ஆகணும்னு தேவையில்லை, ஏற்கனவே இருக்கிறது தான். என்னது? நாம் விளங்காமல் இருக்கிறோம். நம்ம என்ன செய்கிறோம்? விளங்கலை. நான் யார்? நான் ஒரு சாதாரண இந்த மனுஷன் தான் நினச்சிக்கிட்டேன். இல்லை, நான் அல்லாஹ். இந்த விளக்கம் வேறு எந்த படைப்புக்கும் கிடைக்காது. எந்த படைப்பும் தன்னையே விளங்கலையே. தான் யார், எதுக்கு வந்திருக்கிறோம், அதெல்லாம் அதுக்கு அது பாட்டுக்கு என்ன செய்யும்? சாப்பிடும், போவும், வரும், அவ்வளோதான். அடிமோ தப்பு. இப்போ நான் யார் என்ற விளக்கம் யாருக்கு தான் கிடைச்சிருக்குது? மனுஷனுக்கு தான் தன்னை பற்றிய சுய உணர்வு வருது. அந்த உணர்வு யாருடையது? அல்லாஹ்வுடையது. யாரு தான் இப்போ எழுந்து வந்திருக்கிறது? அல்லாஹ் தான் எழுந்து வந்திருக்கிறான். அவன் மறைவானவனாக இருந்தான், என்னை கொண்டு அவன் வெளியாகி வந்துட்டான். என்னை கொண்டு அவன் தான் வெளியாகி இருக்கிறான். நானும் மறைவானவனாக இருந்தேன், எங்க? அவனுடைய இல்முல இருந்தேன். அவனை கொண்டு நான் வெளியாகி வந்திருக்கிறேன். ரெண்டு பேரும் மறைவானவர்கள் தான். இப்போ ரெண்டு பேருமே வெளியாகி இருக்கிறோம். ஆனால் வெளியானாலும் நான் டம்மி தான். அவன் மறைஞ்சிருந்தாலும் அவன் தான் என்னது? ஃபுல் பவர். அவன் மறைந்திருந்தாலும் அவன் தான் சக்தி உடையவன். வெளியானாலும் யார் தான் சக்தி உடையவன்? அல்லாஹ் தான் சக்தி உடையவன். நான் வெளியானாலும் எனக்கு எந்த சக்தியும் இல்லை. நான் வெளியானாலும் நான் ஒன்றும் இல்லாதவன். நான் இருப்பவன் யாரு தான்? அல்லாஹ் தான். அப்ப அவன் இருந்தால் அவன் தான் சொல்றான், நானே அல்லாஹ். அப்ப நான் யாரு? அல்லாஹ். இதுக்கு மேலே இதை தயங்கி தயங்கி இது பண்ணணும்னு தேவையில்லை. என்ன செய்யணும்? தைரியமான முறையில் நம்ம விளங்கணும், முராக்கபா செய்யணும், கண்ணை மூடி அதை விளங்கணும். நானே அல்லாஹ் என்று சொன்னால் இந்த சுருக்கமான நான் இல்லை, இந்த உடல் இல்லை. அல்லாஹ் யார்? அவன் முழு உலகமாக, முழு பிரபஞ்சமாக இருக்கிறான். முழு பிரபஞ்சமும் அவனில் இருக்கிறது. முழு பிரபஞ்சமும் நானே அல்லாஹ் என்றால் அல்லாவே நான். அல்லாவே இப்ப எல்லாம் என்னில் இருக்கிறது. எல்லாம் என்னில் இருக்கிறது. அவன்தான் நானாக வெளியாக இருக்கிறான். இப்போ முழு பிரபஞ்சத்தை தன்னில் வைத்திருக்கக்கூடிய இறைவன் நானாக இங்கே செயல்பட்டு கொண்டிருக்கிறான். நானாக. அப்ப எல்லாம் அதுக்குள்ள வந்துடுச்சு. அப்போ ஒரு அல்லாஹ் தான். ஒவ்வொரு மனிதனும் அவனை பொறுத்தவரை அவன்தான் அல்லாஹ். அவன்தான் இருக்கிறான். அல்லாஹ் தான் எல்லாமாக வெளியா இருக்கிறானா இல்லையா? அப்ப நான் தான் எல்லாமாக வெளியா இருக்கிறேன். நான் தான். புரியுதா? என்னுடைய தாயும் நானே, என்னுடைய தந்தையும் நானே, என்னுடைய ஷேகும் நானே, என்னுடைய முரீதும் நானே, என்னுடைய ஆசிரியர்களும் நானே, என்னுடைய மாணவர்களும் நானே, என்னுடைய மனைவியும் நானே, என்னுடைய பிள்ளைகளும் நானே, முழு உலகமும் நானே. எல்லாமே. ஷைத்தானும் நானே. அப்புறம் அவன் மட்டும் தனியா? எல்லா நபிமார்களும் நானே, எல்லா வலிமார்களும் நானே, ஃபிரௌனும் ஹாமானும் காரூனும் நானே, நம்ரூதும் நானே.
இதுவரை எதுவெல்லாம் வந்ததோ அது அனைத்தும் நானே, நீ எதுவெல்லாம் வரப்போகிறதோ அதுவும் நானே. எல்லா படைப்புகளாகவும் நானே வெளியாகி இருக்கிறேன். நான் யார்? உருவமற்றவன். இதில் யார் பேசிட்டு இருக்கிறது? அல்லாஹ் பேசிட்டு இருக்கிற. இப்போ அல்லாஹ் எப்படி யோசிப்பானோ அந்த யோசனையை நமக்குள்ள ஓட விடணும். நம்ம யோசனை ஓடக்கூடாது. நான் இந்த மனுஷன் ஒரு 60-70 கிலோ இங்கே இருக்கிறேன், இந்த சிந்தனை வரக்கூடாது. இந்த சிந்தனை வரணும், அல்லாஹ்வுடைய சிந்தனை எதுவோ அது என்னில் வர வேண்டும். அதுதான் அல்லாஹ்வில் ஐக்கியமாகிறது. அப்போ நாம் என்ன செஞ்சிருவோம்? காணாமல் போயிடுவோம். யார் இருப்பா? அல்லாஹ் இருப்பான். இப்போ நாம் அல்லாஹ்வில் நம்ம இருப்போம். இதுதான் நம்முடைய மவுத். நாம் மவுத்தானால் அல்லாஹ் நமக்கு கிடைப்பான். நாம் அல்லாஹ்வில் ஃபனாவாக வேண்டும், அல்லாஹ்வில் அழிந்து போக வேண்டும், அல்லாஹ்வில் அழிந்து அல்லாஹ்வை கொண்டு எழ வேண்டும். இப்போ நான் இல்லை, அவன் தான் இருக்கிறான். ஏற்கனவே நான் இருந்தேன், மனுஷனாக நான் இருந்தேன், நான் அழிஞ்சு போயிட்டேன். எப்போ எதை கொண்டு அழிஞ்சேன்? இல்மை கொண்டு. என்னுடைய ஷேக்கு தந்த இல்மை கொண்டு நான் என்ன செஞ்சேன்? அழிந்து நான் இல்லாமல் போயிட்டேன். இப்போ அவன் என்னின் மூலமாக வந்திருக்கிறான். யார் வந்திருக்கிறா? அல்லாஹ் வந்திருக்கிறான். இந்த யகீன் வந்துருச்சுன்னா நாம சொல்றதெல்லாம் நடக்கும். அல்லாஹ் யார்? அவன் இன்னமா அம்ருஹு இதா அராத ஷைஅன் அன் யகூல லஹு குன் ஃபயகூன். அல்லாஹ்வுடைய அந்தஸ்து என்ன? இன்னமா அம்ருஹு, அல்லாஹ்வுடைய அந்தஸ்து இதா அராத ஷைஅன், அவன் ஒன்றை நாடினால். எப்படா வாங்குறது, என்னடா பண்ணுறது, எவ்வளோ செலவாகும், அப்படிலாம் யோசிச்சுட்டு இருக்க மாட்டான். பென்ஸ் கார் வேணும், எல்லாம் என்ன செய்ய மாட்டான். எப்படி அது, எவ்வளோ காசு, எப்படி நம்மளாலாம் முடியாது, அப்படிலாம் கிடையாது. எல்லாம் என்ன சொல்லுவான்? குன் ஆகுன்னு சொல்லுவான், அது ஆகிவிடும். ஆகுன்னு சொல்லுவான், ஆயிரும். ஆனால் அல்லாஹ் அடைஞ்சிட்டா பென்ஸு கார் தேவையில்லை. எதுக்கு பென்ஸு காரு? எங்கே போகணும் உங்களுக்கு? எங்கே போகணும்? மக்காவுக்கு போகணுன்னு வச்சுக்கோம், நினச்சா அங்கே மக்காவில் இருப்போம், அவ்வளோதான். பென்ஸு காரில் அப்படியே மாதக்கணக்காக போகணுமா இங்கேருந்து? நினச்சா எங்கே போயிடலாம்? நினச்சா மக்காவில் இருப்போம், நினச்சா மதினாவில் இருப்போம், நினச்சா வானத்தில் இருப்போம், நினச்சா பூமியில் இருப்போம். செவ்வாய்க்கு போகணுன்றாங்களே, போயிட்டு வந்துடலாம். எங்கே போகணுமோ என்ன செய்யலாம், எங்கே வேணாலும் போகலாம். அப்புறம் நம்ம இப்போ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் நமக்கு தேவைப்படாது. இந்த வீடு, இந்த காரு, அந்த காசு, இந்த பணம், இந்த நகை, லொட்டு லொசுக்கு, இது ஒன்றும் தேவைப்படாது. அல்லாஹ் வந்துட்டா நமக்கு இது எதுவுமே தேவைப்படாது. இதை வச்சுட்டு தானே எல்லா பிரச்சனையும். இதை வாங்கணும், கொல்லணும், அதை பராமரிக்கணும், அதை பண்ணணும், இதை ஒன்றும் தேவையில்லை. மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ. எல்லாம் வந்து யார்? மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ. மெயின்டெனன்ஸ் பண்ண தேவையில்லை. அவன் நம்மளை மெயின்டெனன்ஸ் பண்ணிப்பான். அவனை எதுவும் பாதுகாக்கணுமா? அப்போ பசி, முதல்ல பசியே வராது, ருசி மட்டும்தான். சரி நல்லா சாப்பிடுவோம் அப்படின்னு தோணுச்சுன்னா எது வேணுமோ சாப்பிட்லாம், எவ்வளோ வேணுமோ சாப்பிட்லாம். அதுதான் சொர்க்கம். இதுதான் அல்லாஹ் அடைகிறது. ரெண்டும் ஒன்று தான். இப்போ ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? கலிமா சொல்லுங்கள், சொர்க்கத்தை அடைவீர்கள்.
அப்போ சொர்க்கத்தை அடையணும், அதான் களிமா. சொர்க்கத்தை அடைய வைக்கணும், அதான் களிமா. அப்போ நம்ம ஷேகுமார்கள் நமக்கு களிமாவை சொல்லி கொடுத்து சொர்க்கத்தை அடைய வைக்கிறாங்க. இப்போ உண்மையான களிமாவை ஷேகுமார்கள் தான் நமக்கு சொல்லித்தராங்க. அப்போ மனிதன் சொர்க்கவாதியாக ஆகணுமா வேணாமா? சொர்க்கவாதியாக ஆகுவதற்கு என்ன வேணும்? களிமா வேணும். என்ன வேணும்? களிமா. அப்போ அந்த களிமாவை கொண்டு சொர்க்கவாதியாக ஆகுவது நம்முடைய வேலையா இல்லையா? இது ஒன்றும் இப்போ இல்லாத புதுசாக நம்ம ஒன்றும் சொல்லலையே. ஏற்கனவே ரசூலா சொன்ன அதே விஷயம்தான். ஆனால் எல்லாரும் சொல்கிறாங்களே தவிர அது என்னன்னு அவங்க யாருக்குமே புரியல. களிமாவும் புரியல, சொர்க்கமும் புரியல. இப்போ அல்லாஹு தாலா நம்ம மேலே இறக்கப்பட்டு நமக்கு களிமாவையும் சொல்லி கொடுத்து நம்மை சொர்க்கவாதிகளாக ஆக்குகிறான். இப்போ நாம் முராக்கபா செய்யணும். என்ன முராக்கபா? லா இலாஹ இல்லல்லாஹ், இந்த இறைவனை தவிர வேறு இறைவன் இல்லை, இவன் தான் இறைவன், நானே இறைவன், நானே அல்லாஹ். அது விளங்கணும். இது எப்படி விளங்கணும்? அல்லாஹ் எப்படி விளங்குறானோ அப்படி விளங்கணும். நாம விளங்குற மாதிரி விளங்கக்கூடாது. என்ன செய்யக்கூடாது? நாம விளங்குற மாதிரி நம்ம சின்ன அறிவை வச்சு என்ன செய்யக்கூடாது? விளங்கக்கூடாது. அல்லாஹ் எப்படி விளங்குவான், அவனை பற்றி எப்படி நினைப்பான், அப்படி அந்த சிந்தனையை நமக்குள்ள என்ன செய்யணும்? கொண்டு வர வேண்டும். அவன் என்ன நினைப்பான்? நான் ஒருவன் தான் இது முழு உலகிலும் இருக்கிறேன். முழு உலகத்திலும் யார் மட்டும்தான் இருக்கிறா? நான் மட்டும்தான் இருக்கிறேன். அப்படிதான் யார் நினைப்பா? அல்லாஹ் நினைப்பான். முழு உலகத்திலும் எல்லா வேலையும் நான் ஒருத்தன் தான் செய்கிறேன். அப்படி யார் நினைப்பா? அல்ல அப்படிதான் நினைப்பான். இந்த முழு உலகத்திலும் இருக்கக்கூடிய அனைத்தும் எனக்கு சொந்தமானது எல்லாம். அதான் ஒரு பாட்டில் சொல்லுவேன், ஆசை துறந்தால் அகிலம் உனக்கு. என்னது? அது எழுதுனவனுக்கு புரிஞ்சான்னு தெரியல, படித்தவனுக்கு புரிஞ்சான்னு தெரியல. ஆனால் அது உண்மை. என்னது? ஆசை துறந்தால் முதலாளி ஒருத்தன் தான், அதான் மாலிக். முதலாளி என்னது? மாலிக். மற்றவங்க எல்லாம் அடிமை தான். தெரிஞ்ச என்ன பாட்டுன்ட்டு? ஒருவன் முதலாளி, உலகில் மற்றவன் தொழிலாளி. விதியை நினைப்பவன், அதை வென்று முடிப்பவன். பொன்னோ பொருளோ போர்க்களம் எதற்கு? ஆசை துறந்தால் அகிலம் உனக்கு. அவ்வளவுதான். நபிசல்லா சொன்னாங்க, கவிதையில் ஞானம் இருக்கிறதுன்னாங்க. இது கவிதை தானே, கவிதைகள் நிறைய ஞானங்கள் இருக்கும். மண்ணின் மீது மனிதனுக்கு ஆசை, மனிதன் மீது மண்ணுக்கு ஆசை, இறுதியில் மண் தான் ஜெயிக்கிறது, இதை மனம்தான் உணர மறுக்கிறது. சரி, அப்போ ஆசை துறந்தால் அகிலம் உனக்கு. அப்போ நாம் இந்த 5 பைசா 10 பைசா இது வேணும்னு அலைஞ்சிட்டு தெரிஞ்சோம்னா ஒன்றும் கிடைக்காது. நமக்கு என்ன வேணும்? முழு உலகமும் என்னுடையது தான். என்னதான்? முழு உலகமும் யாருடையது? அப்புறம் எதுக்கு 5 அலையணும்? எல்லாமே என்னோடது. அது முராகபா செய்யணும். இப்போ நமக்கு ஒரு தெம்பு வரும். தெம்பு வருமா வராதா? அதுதான் ஈமான். ஈமான்னா என்னது? நம்பிக்கை தானே. நம்பிக்கை இருந்தால் என்ன வரும்? நம்பிக்கை இல்லாட்டி அப்போ அல்லாவை நம்புகிறோன்னு சொல்கிறோமே 1000 தடவை, ஏதாவது தெம்பு வந்துச்சா? ஏதாவது தெம்பு வந்துச்சா? அப்போ அது என்னது? இல்லை, ஈமான் இல்லை. இப்போ தான் நமக்கு ஈமானே கிடைக்குது.
இதான் லா இலாஹ இல்லல்லாஹ். எல்லா படைப்புகளாகவும் நானே இருக்கிறேன், எல்லா செயல்களையும் நானே செய்கிறேன், எல்லா பொருட்களும் எனக்கே சொந்தம், நானே இருந்தேன், நானே இருக்கிறேன், நானே இருப்பேன், நான் நிலையானவன், எனக்கு அழிவே இல்லை, எனக்கு அழிவே இல்லை. இந்த உடல் எனக்கு வேணும்னா வச்சுப்பேன், இல்லாட்டி தூக்கி போட்டுருவேன். இந்த உடல் எனக்கு ஒரு ட்ரெஸ்ஸு, நம்ம ஒரு ட்ரெஸ் போட்டிருக்கிறோம். இந்த ட்ரெஸ்ஸா நாம ஆனால் அந்த ட்ரெஸ்ஸை நம்ம போட்டிருக்கும்போது அது நம்மில் ஒரு பகுதி மாதிரி தான். ஆள் பாதி ஆடை பாதி, நம்மள பாதி மாதிரி ஆயிடுச்சு. அதனால அது நாமள்னு ஆயிட்டோமா. அப்படியே ஒரு ட்ரெஸ்ஸு போட்டோம்னா மௌத்து வரைக்கும் அந்த ட்ரெஸ்ஸோடய அப்படி இருக்க முடியுமா? என்ன செய்வோம்? வைத்தியக்காரங்க தான் அந்த மாதிரி இருப்பாங்க. அப்போ நமக்கு இந்த ட்ரெஸ்ஸு வேணும்னா வச்சுப்போம், வேணும்னா தூக்கி போட்டுருவோம். ஆனால் இது நாம் போட்டிருக்க ட்ரெஸ்ஸு மாதிரி கிடையாது. இது ஒவ்வொரு நொடியும் புத்தம் புதிய ட்ரெஸ்ஸாக இருக்குது. இந்த உருவம் இது நம்ம என்ன செஞ்சுக்கலாம்? நிலையாக வச்சுக்கலாம். என்ன வச்சுக்கலாம், இல்லை வேறு உருவத்துக்கு மாறிக்கலாம். நம்முடைய விருப்பம், அவ்வளோதான். சொர்க்கவாசிகள் அப்படியும் இருக்குது. சொர்க்கவாசிகள் என்ன செய்வாங்க? அப்படி போவாங்க. சொர்க்கத்தில் பஜார்லாம் இருக்கும், போவாங்க. ஆனால் அங்கே ஒரு சில இடங்களில் நிறைய பொம்மைகளாக இருக்கும், ஆண் பெண் பொம்மைகள்லாம் இருக்கும், உருவங்கள். அதான் இந்த இப்போ இந்த பீச்சுக்கு இதெல்லாம் போனோம்னா அப்படியே இந்த ரஜினி மாதிரி அப்படியே பெருசாக அந்த ரஜினி தோல்ல கை போட்டுருக்க ஃபோட்டோ எடுத்து கொடுப்பாங்க. அது அப்படி எடுத்து நான் ரஜினி தோல்ல கை போட்டுருக்கேன் அப்படின்னு பெருமையாக காட்டிப்பாங்க. அது மாதிரி அங்கே பொம்மை இருக்கும், தோலை கை போடுறது இல்லை. நான் ரஜினி ஆகணும், ரஜினி ஆயிடுவோம். அப்படி அந்த ஸ்டைலு. அது என்ன வேணுமோ என்ன செய்யலாம். நான் இப்போ என்ன ஆகணும், ஒருத்தருக்கு ஆசை நான் கவுண்டமணி ஆகணும் அப்படின்னு யாரும் நினைக்க மாட்டாங்க. யாருக்கா அப்படி ஆசைப்பட்டால் கவுண்டமணியான செஞ்சுக்கலாம், இல்லை செந்தில் ஆகணும். அப்போ அது மாதிரி பொம்மைகள் இருக்குமா. ஆண்களும் பெண்களும் போகும்போது என்ன செஞ்சுப்பாங்க, மனைவி பார்க்குறாங்க, ஏங்க உங்கள் மூஞ்சியை பார்த்து பார்த்து ரொம்ப போர் அடிச்சு போச்சுங்க, மாற்றுங்க வேறு மூஞ்சிய, இந்த மூஞ்சிய அப்படின்னா, சரி பாரு எந்த மூஞ்சி வேணும், சரி அந்த மூஞ்சியா, ஓகே ரைட்டு, அந்த மூஞ்சி என்ன செஞ்சுக்கலாம், மாற்றிக்கலாம். அப்போ நம்ம பார்த்தோம், போதும் போதும் உன்னை பார்க்க, கொஞ்சம் அப்படி மாறிக்கோ, அது பாரு எப்படி இருக்கேன்ல, அது மாதிரி மாறிடும். வேற என்ன வேணும்? ஏன் இங்க உருவம் உண்மை இல்லை, உருவம் உண்மை இல்லை, உருவம் இல்லாததுதான் உண்மை. உருவம் இல்லாத இறைவன் தான் உண்மை. அவன்தான் இருக்கிறான், அவன்தான் எல்லாமாக இருக்கிறான், அவன்தான் நானாக இருக்கிறான். அப்ப அந்த வாழ்க்கையை இப்பொழுது நாம் அடையலாம், நாம் அடைய வேண்டும். நாம் முயற்சி செஞ்சா என்ன செய்யலாம், அடையலாம் இன்ஷா அல்லாஹ். ஒவ்வொருவரும் இதுக்கு ஆசைப்படுங்க. இதை விட வேற என்ன ஆசைப்படுறது, வேற என்ன இருக்குது? நமக்கு வயசும் ஆகலை, நமக்கு நோயும் இல்லை, நொடியும் இல்லை, நமக்கு ஒன்றுமே இல்லை.
நமக்கு நாம் நினைக்கிறோம் 50 வயசு ஆயிடுச்சுங்க, 60 வயசு ஆயிடுச்சுங்க, இதுக்கு மேலே என்ன, வீடு போனது காடு வாவானது. அல்லாவுக்கு எத்தனை வயசாச்சு? எத்தனை வயசு அல்லாவுக்கு? 1 கோடி வயசுன்னு சொல்லாமா? படுக்கலவன் அல்ல. அப்படி சொல்ல முடியுமா? எவ்வளோ காலமாக இருக்கிறான். ஆனால் இப்போவும் அவன் என்னது, அவன் தான் கிங்கு, அவன் என்னது அரசன், மாலிகுல் முலூக் அல் மலிக். இப்போ அப்படி இருக்கிறான், ஜெகஜோதியா இருக்கிறான். அவன் தான் இங்கே இருக்கிறான். யார் தான் இருக்கிறா? அவன்தான் நான். ட்ரெஸ்ஸு போட்டோம், கொஞ்சம் அழுக்கா போச்சு, ட்ரெஸ் அழுக்கா போச்சு, நான் என்ன ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வேறு ஃப்ரெஷ் ஆயிடுவேன் நான். நமக்கு வயசாகி, மனுஷனுக்கு வயசாகி போச்சு, அல்லாவுக்கு அவன் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறான், அவன் தெம்பாக இருக்கிறான். அவன் எப்படி இருக்கிறான்? நல்ல முழு சக்தியோடு இருக்கிறான். யார் அல்லாவை அடைந்து விட்டார்களோ அவர்களும் அவனாகவே ஆகிவிடுவார். அவங்களும் என்ன செய்யலாம்? அவங்களும் தெம்பா இருக்கலாம், அவங்களுக்கு நோய் கிடையாது, அவங்களுக்கு வயசாகாது, அவங்களுக்கு மௌத்துலாம் கிடையாது. வேணா கபரில் போய் படுத்துக்கலாம். போதும்பா, வாழ்ந்தது போதும், இதுக்கு மேலே இந்த மூஞ்சியை பார்க்க இவங்களெல்லாம் பார்க்குறதுக்கு பேசாமல் வேறு உலகத்துக்கு போயிடலாம். இன்னொரு உலகம் ஆலமுல் பர்சக் இருக்குது, அந்த உலகத்துக்கு போயிடலான்னு நினச்சா அந்த உலகத்துக்கு போயிடலாம். இல்லை இங்கேயே வாழலாம் நினச்சா என்ன செய்யலாம்? இங்கேயும் வாழலாம். அதனால தான் அவுலியாக்கள் யாரும் என்ன செய்யலை, மௌத்தா போல. அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, போதும் இந்த உடலை விட்டுட்டாங்க, அவ்வளோதான். இந்த ட்ரெஸ்ஸை போட்டுருக்குது போதும், ட்ரெஸ்ஸை கழட்டி வச்சுருவோம், கழட்டி வச்சுட்டு நம்ம இப்போ தனியாக வேறு வேலையை பார்ப்போம். தேவைப்பட திரும்ப ட்ரெஸ்ஸை மாட்டிட்டும் வருவாங்க. தர்காவில் இருக்கக்கூடிய அவுலியாக்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்தனையோ அவுலியாக்களுக்கு நேரடியாக உடலோடு காட்சி தந்திருக்கிறாங்க. உடலோடு என்ன செஞ்சுருக்காங்க? ரசூலுல்லாஹ் எப்படி கனவுல வருவாங்களோ அதே போல் நேரடியாகவும் வருவாங்க. ரசூலுல்லாஹ் வலிமார்களும் அப்படித்தான் நேரடியாகவும் வருவாங்க. இதெல்லாம் பெரிய அற்புதம் அப்படி இல்லை, நாம் ஒவ்வொருவரும் அடையக்கூடிய விஷயம்தான். நாம் விளங்கினால் நம்ம என்ன செய்யலாம்? அடையலாம். ஒரு ஆடு சிங்கமாக முடியாது, ஆனால் சிங்கம் என்ன செய்யலாம்? எவ்வளோ நாள் ஆடு கூட இருந்தாலும் என்னைக்கு அது தான் சிங்கம்னு விளங்குதோ அப்போ அது என்ன ஆயிரும்? சிங்கம். அதே போல ஒரு மனிதன் அல்லாவாக முடியாது, ஆனால் அல்லாவாயிரலாம். அல்லாஹ் என்ன செய்யலாம்? அல்லாவாகலாம். எப்போ அவன் தான் அல்லாதான் விளங்குறானோ அப்போ அவன் என்ன செஞ்சிடலாம்? அல்லாஹ். அல்லாஹ் நாம் நம்முடைய லட்சியம் யாஃப்தே ஹக், அல்லாவை அடைவது. அதனுடைய அர்த்தம்தான் சொர்க்கத்தை அடைவது. ரெண்டும் ஒன்று தான். அல்லாவை அடைகிறதும் சொர்க்கத்தை அடைகிறதும் என்னதான்? ஒன்று தான். நாம் என்ன செய்யணும்? முராக்கபா. இதுதான் கலிமா விளங்கி செய்யணும். கலிமாவுடைய அமல் நான் செய்கிறேன், எனக்கு சொர்க்கம் கிடைத்து விட்டது. ரசூலா கிடைக்கும்னு சொல்லலை, தஹலல் ஜன்னா, சொர்க்கத்தில் நுழைந்து விட்டார். நான் சொர்க்கத்தில் யார் கலிமாவை சொல்லிவிட்டாரோ அவர் சொர்க்கத்தில் நுழைந்து விட்டார். அப்போ நமக்கு கிடைச்சிருச்சுன்னு நம்ம நம்பணும். கண்ணை மூடி நம்ம இங்கே அல்லாஹ் தான் இருக்கிறான்,
லா இலாஹ இல்லல்லாஹ் நானே அல்லாஹ். மனித நிலைகள், மனித சிந்தனைகள் எல்லாம் போயிட்டு அல்லாஹ்வுடைய சிந்தனை, அல்லாஹ்வுடைய நிலை, அல்லாஹ்வுடைய தன்மை, அல்லாஹ்வுடைய குணம், இதை கொண்டு வந்து அல்லாஹ்தான் அப்படி நாம் விளங்கினா நமக்கு என்ன கிடைக்கும்? அல்லாஹ் கிடைச்சிரும். இப்போ நாம் அல்லாவை கொண்டு அல்லாஹ் அடையணும். இப்படி செய்கிறது யாரு? அல்லாஹ் தான் செய்கிறான்னு பார்க்கணும். நான் செய்கிறேன்னு செஞ்சால் ஒன்றும் நடக்காது. நான் செய்கிறேன், நான் உட்காந்து முராக்கபா செய்கிறேன்னா ஒன்றும் நடக்காது. யார் முராக்கபா செய்கிறா? அல்லாஹ் எந்த அளவுக்கு அல்லாவோடு ஒட்ட முடியுமோ, அல்லாவை மட்டும் வைக்க முடியுமோ, அப்படி அல்லாவை மட்டும் வச்சுட்டு நாம் ஒதுங்கிடணும். நம்ம ஒதுங்கிறதுக்கு இருந்தால் தானே ஒதுங்கிறதுக்கு, இல்லவே இல்லை அப்புறம் என்ன ஒதுங்கிறது? ஒதுங்கிறதுனா அவன் வேலை செய்யணும், அவ்வளோதான். அவனாக இருந்து செயல்பட்டால் முடிஞ்சு போச்சு, நாம் ஒதுங்கிட்டோன்னு அர்த்தம். இவ்வளோ காலம் இருந்த இந்த மனிதன் என்ன செஞ்சிட்டான்? இப்போ அவன் செத்து போயிட்டான். இப்போ இந்த நிலையை அடைஞ்சிட்டா ஏதாவது நோய் ஏதாவது தாக்க முடியுமா? போர் தாக்க முடியுமா? இல்லை கலவரங்கள் எதுவும் தாக்குமா? இல்லை இயற்கை சீற்றங்கள் ஏதாவது தாக்குமா? எதுவுமே என்ன செய்யாது. எதுவும் பிரச்சனை இருக்கா? எந்த பிரச்சனையுமே இல்லை. இப்போ கடைசி கட்டத்துக்கு உலகம் வந்து நிற்குது. இப்போ கடைசி கட்ட ஆயுதமும் நமக்கு இதுதான். இதை தவிர வேறு தப்பிப்பதற்கான வேறு வழியே கிடையாது. நாம் இதை இப்போ நானே அல்லாஹ் என்பதை திக்ராக செய்யணும். 24 மணி நேரமும் நமக்கு இதுதான் திக்ர். இனிமேல் இது ஒதுக்கலாம். பாஸ் திக்ருக்கு பதிலாக இதுதான் 24 மணி நேரமும் சத்தமாக. நமக்கு சந்தர்ப்பம் கிடைச்சா சத்தமாகவும் சொல்லணும். எப்போல்லாம் நமக்கு சந்தர்ப்பம் கிடைக்குதோ அப்போல்லாம் என்ன செஞ்சுக்கணும்? சப்தமாக சொல்லணும். ஆண்கள், பெண்கள், பிள்ளைகளுக்கும் சொல்லிக் கொடுக்கணும், விலைக்கு கொடுக்கணும். என்னது? உன்னோடு அல்லாஹ் தான் இருக்கிறான். கொஞ்சம் கொஞ்சமாக புரிய வச்சு அவங்கள கொண்டு வரணும். அல்லாஹ் தான் இருக்கிறான், நீ இல்லை, உனக்கு எந்த சக்தியும் இல்லை. இருக்கிறது யார் தான்? அல்லாஹ் தான். அல்லாஹ்வுக்கு தான் சக்தி இருக்குது. அவன் தான் இருக்கிறான். அப்போ அவன் தான் பேசுகிறான், அவன் தான் பார்க்குறான். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கள கொண்டு வந்து இப்போ அல்லாஹ் எப்படி பேசுவான், அல்லாஹ் எப்படி சிந்திப்பான், அப்படி நம்ம சிந்திக்கணும். அப்படி நம்ம அப்படி அவங்கள சொல்லணும். அப்படி நாம் இந்த திக்ர் 24 மணி நேரமும். ரெண்டாவது, அந்த அல்லாஹ்வுடைய நிலைகளில் மூழ்கி அது நமக்கு கிடைச்சிருச்சு. நமக்கு இனிமே நம்ம கஷ்டப்பட்டு அதை அடையணும் அப்படின்னு நினைச்சோம்னா கிடைக்காது. ஏற்கனவே இருக்கிறது தான். ஏற்கனவே இல்லாதது ஒன்றும் நம்ம புதுசாக அடைய போகிறது இல்லை. ஏற்கனவே இருக்கிறது நம்ம மறந்துட்டோம், அது நமக்கு விளங்காமல் போச்சு. அப்போ அதை ஏற்கனவே இருப்பதாக, ஏற்கனவே இருக்குதுன்னு என்ன செய்யணும்? முழு உறுதியோடு நம்பணும். மனசில் கற்பனை செய்யணும், கொண்டு வரணும் மனசில். ஏற்கனவே இது எல்லாம் இருக்குது, அல்லாஹ் தான் இருக்கிறான். இப்போ அல்லாஹ் இருந்தால் இப்போ நான் என்ன செய்வேன்? நினச்ச இடத்துக்கு போவேன், நினச்சதை செய்வேன். நான் அப்படி தான் இருக்கிறேன் இப்போ அப்படின்னு நினைக்கணும். நான் இப்போ எப்படி தான் இருக்கிறேன், எனக்கு வயசாகி போச்சு, நான் கிழவனாக இருக்கிறேன், எனக்கு அப்படி கை வலிக்குது, எனக்கு கால் வலிக்குது, எனக்கு மூட்டு வலி இருக்குது, எனக்கு தலைவலி இருக்குது, எனக்கு என்ன சுகர் இருக்குது, எனக்கு பிபி இருக்குது,
முடியெல்லாம் நிறைச்சி போச்சு, அந்த நோய் எதுவுமே கிடையாது. யார் தான் இருக்கிறது? அல்லாஹ் தான் இருக்கிறான். அவன் முழு ஆற்றலோடு இருக்கிறான். அவன் எதையும் செய்யக்கூடிய ஆற்றல் பெற்றவன். அப்படி திக்ராக செய்யணும். என்னது? நானே அல்லாஹ், அவ்வளோதான். 24 மணி நேரமும். அப்புறம் அந்த அல்லாஹ் எப்படி இருப்பான், அல்லாஹ்வுடைய நிலை எப்படி, அதை அப்படியே கொண்டு வர்றது. கொண்டு வந்து அது இப்போவே இருக்குது, இப்போ எனக்கு அது கிடைக்குமா? கிடைச்சா நல்லா தான் இருக்கும் அப்படின்னா ஒன்றும் கிடைக்காது. ஆனால் ஒன்றும் இல்லையே, கேட்குறதுக்கு நல்லா தான் இருக்குது, ஆனால் கிடைச்சா நல்லா தான் இருக்கும், ஆனால் என்கிட்ட ஒன்றுமே இல்லையே அப்படின்னு நினச்சா கிடைக்காது. ஏற்கனவே இருக்குது, வேற உலகத்துக்கு போயிடணும். அந்த உலகத்துக்கு என்ன செஞ்சிடணும்? நான் சொல்றது புரியுதுங்களா? கிடைக்குமா கிடைக்காதா அப்படிலாம் யோசிச்சுட்டு இருந்தால் கிடைக்காது. அப்படி யோசிச்சா முடிவு பண்ணிங்க கிடைக்காது, அவ்வளோதான். ஏற்கனவே இருக்குது. அப்படி அந்த நம்பிக்கையை வலுப்படுத்தி, அதுதான் ஷேகுமார்கள் ஒரு உதாரணம் சொல்லுவாங்க. ஒரு ஷேகடத்தில் ஒரு மனிதர் வந்தார் பையத்து ஆகணும்னு. இப்போ ஷேகு என்ன செஞ்சாங்க? உனக்கு என்ன ரொம்ப பிடிக்கும் சொல்லு. அப்போ சொன்னார், எனக்கு மாடு பிடிக்கும், நான் ஒரு மாடு வளர்க்குறேன், அந்த மாடு எனக்கு ரொம்ப பிடிக்கும். போய் மாடுன்னு திக்ரு செஞ்சுட்டு வா. ஒரு வாரம் போனார், மாடுன்னு திக்ரு செஞ்சுட்டே வந்தார். செஞ்சேன். இன்னொரு ஒரு வாரம் செஞ்சுட்டு வா. போனார், மாடுன்னு திக்ரு செஞ்சு அடுத்த வாரம் வந்தார். திக்ரு செஞ்சேன். சரி உள்ளே வாப்பா அப்படின்னா, கொம்பு இடிக்குது. என்னது? கொம்பு இடிக்குது, வர முடியல உள்ள. எங்கே இருக்கு கொம்பு? இவருக்கு மாடாவே ஆயிட்டார். இவர் என்ன செஞ்சார்? இவருக்கு மனசில் அப்படியே மாடு ரொம்ப பிடிக்கும் ஏற்கனவே. ஷேக் என்ன செஞ்சாங்க? மாடுன்னு திக்ரு செய், அந்த மாடை நீ என்ன செய்? திக்ரு செய். இப்போ திக்ரு செஞ்சு இப்போ மனுஷன் என்ன ஆயிட்டார்? இப்போ 2 கொம்பு உள்ள மாடாயிட்டார். அப்போ ஷேக் என்ன செஞ்சாங்க? உள்ளே கூப்பிட்டு அவரை பிடிச்சி உள்ளே இழுத்து கல்பில் மாடு இருந்த இடத்துல அல்லாஹ் வச்சுட்டாங்க. அந்த மாடை எடுத்துட்டு அங்கே அல்லாஹ் வச்சுட்டாங்க. ஏற்கனவே மனுஷவங்க இல்லை, இப்போ ஒரு ட்ரையல் பார்த்தாச்சு. அப்போ அதில் அந்த மாடை எடுத்துட்டு அல்லாஹ் வச்சுட்டா முடிஞ்சு போச்சு வேலை. நமக்கும் அது மாதிரி செஞ்சால் நல்லா இருக்குமே. எல்லாத்துக்கும் உங்களுக்கு என்ன பிடிக்கும்? அது திக்ரு செஞ்சுட்டு வாங்கன்னா யார் எது அது என்ன செய்ய, எல்லாத்துக்கும் அது செட் ஆகாது. ஒவ்வொரு ஷேகுமார்கள் அவங்கவுங்களுடைய ஏதோ, எல்லா முரீதுக்கும் அப்படி இல்லை. ஏதோ ஒரு முரீது, அந்த முரீதுக்கு அது சில பிரத்யேகமான முறையில் நடந்துக்கிறாங்கன்னா அது வேற. ஒட்டுமொத்தமாக எல்லா மக்களுக்கும் பொதுவான அடிப்படையில் தான் ஷேகுமார்கள் எல்லோருக்கும் நடந்துப்பாங்க. அப்போது ஒரு மனிதன் மாடாக முடியும்னா, உண்மையில் மாடு மனுஷன் வேற, மாடு வேற உள்ளதே ஒன்றாக முடியும்னா, ஏற்கனவே ஒன்றா இருக்கிறது ஒன்றாக முடியாதா? ஏற்கனவே எப்படித்தான் இருக்குது? ஒன்றா தான் இருக்குது. அப்போ நாம் அதை விளங்கணும். ஏற்கனவே கிடைக்குமா, கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. இருக்குது, இப்படி தான் இருக்கிறேன், ரொம்ப சந்தோஷம், எவ்வளோ பெரிய நிலை, எவ்வளோ பெரிய நிலையில் நான் இருக்கிறேன். நான் என்னமோ நினச்சிட்டேனே, என்னை பற்றி நான் என்னமோ ரொம்ப அற்பமானவன் நினச்சிட்டேனே, இப்போ பார்த்தா எல்லாமே நான் தான், என்னால் முடியாத எதுவுமே இல்லை,
இப்போ நான் எங்கே இருக்கிறேன் நான், அந்த சந்தோஷம், அந்த பூரிப்பு, அதுக்கு அல்லாவுக்கு சுக்ர் செய். இப்போ ஏற்கனவே அல்லா தான் இங்கே இருக்கிறான்னா இப்போ இன்னொரு அல்லா எங்கே இருக்கிறான், யாருக்கு போய் சுக்ர் செய்கிறது? அல்லாவுக்கு சுக்ர் செஞ்சுக்கிறான். ஏன்னா அல்லாவுக்கு பேர் ஷக்கூர். சுக்ர் செய்யக்கூடியவன் யாரு? அல்லாஹ். அப்போ நானே அல்லானா யாருக்கு போய் நான் சுக்ர் செய்கிறது? எனக்கு நான் சுக்ர் செஞ்சுக்கிறேன். அப்போ முதலாவது திக்ர், இரண்டாவது நம்பிக்கை, உறுதியான நம்பிக்கை. அந்த கற்பனை, அந்த கற்பனை இல்லை, அது கற்பனைனா இல்லாததை நினைக்கிறதுக்கு கற்பனைன்னு சொல்லுவாங்க. இது ஏற்கனவே இருக்கிறத நினைக்கிறது, நமக்கு தெரியல. அந்த யதார்த்த உண்மையை நாம் என்ன செய்கிறது? சிந்தனையில் கொண்டு வந்து அந்த சந்தோஷத்தை அனுபவித்து அல்லாவுக்கு சுக்ர் செய்கிறது. 3 விஷயம். ஒன்று திக்ர், இன்னொன்று அந்த நம்பிக்கை, சிந்தனையில் அதை முழுமையாக கொண்டு வந்து அதை முழுமையாக நம்பி உறுதி கொண்டு, மூன்றாவது அதுக்காக சுக்ர் செய்கிறது. சுக்ரோடு நம்ம முராகபாவை முடிச்சுக்கலாம். 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ நமக்கு இந்த 3லையும் முழுமையான என்ன செய்யணும்? உறுதி வரணும், நல்ல ஒரு நிலைகள் வரணும். ஆரம்பத்திலேயே நமக்கு என்ன கிடைக்கும்? உடம்பெல்லாம் கரண்ட் பாஸ் ஆகுறதை பார்க்க முடியும், உடம்பெல்லாம் அதிரும், உடம்புல ஒரு புது சக்தி பாயும். நாம் நிச்சயமாக அல்லாவை அடைவோம். இன்ஷா அல்லாஹ் என்ன செய்வோம்? அல்லாவை அடைவோம். கஷ்டம்னு நினச்சிக்கிட்டாங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இது ஒன்றும் இதெல்லாம் நடக்காது, இதெல்லாம் முடியாது, அதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்னு. இது ஒன்றும் கஷ்டம் இல்லை, ரொம்ப லேசான விஷயம். இருக்கிறதுலே ரொம்ப லேசானது இதுதான். அந்த சிங்கமாச்சே இருக்கிறதுலே பெரிய கஷ்டமான விஷயமா அது? எவ்வளோ லேசான விஷயம். ஆனால் அது சிங்கமான உடனே அதுக்கு எவ்வளோ நிம்மதி வந்திருக்கும், எவ்வளோ சந்தோஷம் வந்திருக்கும். என்னடா நாமளும் ஒரு ஆட்டுக்குட்டின்னு நினச்சிக்கிட்டு அலைஞ்சிட்டு இருந்தோமே, பார்த்தா காட்டுக்கே நம்ம தான் ராஜா. இப்போ தான் தெரியுது நம்ம நிலைமை என்னன்ட்டு. அப்படி தெரிஞ்சவொடனே ஒரு வீரம், ஒரு கம்பீரம். ஃபஸ்ட்டு ஆட்டுக்குட்டி மாதிரி இப்படி நடந்துட்டு போயிருக்கோம். அப்புறம் சிங்கன்னொன்னே என்ன செய்யும்? கர்ஜிச்சு நடக்குமா இல்லையா? எங்கேருந்து வந்துச்சு அது? தான் யாருன்னு விளங்கினோன்னு வந்துடுச்சு. இப்போ ஒரு நொடி போதும், நாம் அல்லாஹ் அடையிறதுக்கு ஒரு நொடி போதும். ஆனால் நமக்கு பல காலமாக என்ன ஆகி போச்சு? அப்படியே சொல்லி 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 நீ வந்து மனுஷன் மட்டமானவன், உனக்கு அறிவு இல்லை, உனக்கு ஒன்றுமே கிடையாது, உனக்கு புத்தி இல்லை, அப்படி இப்படி நோய் வந்துடும், நொடி வந்துடும், வயசாகி போயிடும், கிழவனாயிருவேன், அழகு போயிடும், அப்படி சொல்லி சொல்லி அப்படியே இதாகி போச்சு. அது எதுவும் இல்லை. மற்றதுக்கு தான் அதெல்லாம், மற்ற அல்லாவை விளங்காத படைப்புகளுக்கு தான் அது. அல்லாவை விளங்கியவர்களுக்கு என்ன இல்லை? அல்லாவுடைய நிலைகள் தான். அவர்களுக்கு வயசும் ஆகாது, அவர்கள் பலகீனமும் வராது, மௌத்தும் வராது, எந்த கஷ்டமும் வராது. எல்லாம் அல்லாவை கொண்டு அவர்கள் சாதிப்பார்கள். அதுதான் அவுலியாக்கள். எல்லா அவுலியாக்களும் எல்லா நபிமார்களும் இந்த கலிமாவை தான் சொல்லி கொடுத்தாங்க. அதே கலிமா நமக்கு அதே தரத்தில் வந்திருக்கு. அதை நாம் நல்ல முறையில் பயன்படுத்தி அல்லாவே இன்ஷா அல்லாஹ் என்ன செய்யணும்? அடைய வேண்டும். எதுவும் சந்தேகம் இருந்தால் என்ன செய்யலாம்? எப்போ வேணாலும் கேட்கலாம். ஃபோன் பண்ணி கேட்கலாம், வாட்ஸ்அப்பில் பேசி கேட்கலாம், எப்படியோ கேட்டு நாம் தெளிவடைஞ்சு இதில் முன்னேறணும். நம்முடைய நிலைமைகளையும் சொல்லணும். நாம் இதில் முன்னேறும்போது எப்படி இருக்குது, எந்த மாதிரி சிந்தனைகள் வருது, நமக்கு ஒரு சந்தேகம், இது இப்படி சிந்திக்கிறது கரெக்டாக தப்பா கேட்கலாம்.
கேட்டு தெளிவுபடுத்திக்கணும். இப்போ இது வரைக்கும் பேசுனதில் எதுவும் சந்தேகம் இருக்கா? தெளிவாக இருக்கா? சரியாக தெரியுதா? இப்போ ரொம்ப சுருக்கமான முறையில் யார் தான் நமக்கு சொல்லி தந்துட்டு இருக்கிறது? அல்லாஹ் தான் சொல்லி தந்துடு. அதை விளங்கி அப்போ அல்லாஹ் தான் எல்லாமாக இருக்கிறான், அது விளங்கிட்டோம். அடுத்து ரசூல் தான் எல்லாமாக இருக்கிறார்கள். இந்த நிலை முதல்ல விளங்கினவங்க யாரு? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்க தான் அல்லாவை அடைந்தவர்கள், அல்லாவாகவே ஆனவர்கள். அல்லாவாகவே அதை விளங்கணும். அதை விளங்கிட்டு நான் தான் பெரிய ஆள், நான் அல்லாவை அடைஞ்சிட்டேன் அப்படின்னா ஒன்றும் நடக்காது. அவங்க அடைஞ்சு அவங்க தான் நமக்கு வழிகாட்டி இருக்கிறாங்க. அப்படி வழியாக ஷேகுமார்கள் வழியாக என்னுடைய ஷேகு அல்லாவை அடைந்து அல்லாவாகவே ஆனவர்கள். அப்போ முழு உலகமாக முழு பிரபஞ்சமாக என்னுடைய ஷேகு தான் இருக்கிறாங்க. முழு பிரபஞ்சமாக என் ஷேகு ஒருவர் தான் ஏற்கனவே இருந்தார்கள், இருக்கிறார்கள், இனி இருப்பார்கள். ஷேகுடைய வெளிப்பாடு தான் நான். இதெல்லாம் என்ன செய்யணும்? விளங்கணும். உலகமே என் ஷேகுடைய சொத்து தான். உலகம் யாருடையது? வானம், பூமி, சூரியன், சந்திரன் எல்லாம் அமெரிக்கா, சைனா, ஜப்பான் எல்லாம் யாரோடது தான்? என் ஷேகோடது. சொர்க்கம், நரகம் எல்லாம் யாரோடது தான்? என் ஷேகோடது. இப்போ முதல்ல இதையெல்லாம் கிளியர் பண்ணணும். நான்லான்னொன்னே பரவாயில்லப்பா எல்லாம் நான் பெரிய ஆள் ஆயிடலாம் அப்படின்னா அங்கே வந்து நடக்காது. முதல்ல அல்லாவுக்கு கொடுக்கணும், அடுத்து ரசூலுக்கு கொடுக்கணும், அப்புறம் ஷேக்குக்கு கொடுக்கணும். அதற்கு பிறகுதான் நமக்கு கிடைக்கும். இதை வந்து இப்போ உங்களுக்கு சொல்லாமல் ஃபஸ்ட்டே எனக்கு சொல்லியிருந்தேன்னா, ஷேக் வந்து முதல்ல முரீதுக்கு சொல்லாமல் ஷேக்கு சொல்லியிருந்தேன், என்னடா இவர் ரொம்ப ஓவரா போறாரு, வானமும் இவருக்கு தான் சொந்தமா, பூமி இவருக்கு தான் சொந்தமா, எல்லாமே இவருக்கு தான் சொந்தமா, இவர் என்ன அவ்வளோ பெரிய ஆளா? அப்போ நம்மளை சொன்னோன்னே நல்லா இருக்குது, நல்லா இருக்குது, எல்லாம் கரெக்டாக இருக்குது. நமக்கு சொன்னோன்னே கரெக்டாக இருக்குது. அதுக்கப்புறம் செய்ய சொன்னோன்னே ஆமாம் நமக்கே இருக்குதுன்னா செய்ய இருக்காதா? அப்போ அதுதான் ஃபனாஃபில்லா, ஃபனாஃபிர் ரசூல், ஃபனாஃபில் ஷேக். அப்போ அல்லாஹ் தான் எல்லா இடத்துலையும் இருக்கிறான்னா எல்லாம் அல்லாஹ்வுடையது, எல்லாம் அல்லாஹ் தான் இருக்கிறான், அல்லாவில் தான் நான் இருக்கிறேன். அப்படி அனைத்தையும் அல்லாவில் ஃபனாவாக்கிடணும். ரசூல் தான் இருக்கிறாங்கன்னா எல்லாமே ரசூல்ல தான் இருக்குது, ரசூல் ஒருத்தங்க தான் இருக்கிறாங்க. அப்போ அனைத்தையும் ரசூலில் ஃபனாவாக்கிடணும். மூணாவது ஷேகிட்ட வரணும். அப்போ அனைத்தும் ஷேகில் தான் இருக்குது. ஷேகில் தான் இந்த பிரபஞ்சமே இருக்கிறது. இந்த பிரபஞ்சமாக வெளியானவர்கள் என்னுடைய ஷேகு தான். அப்படி அனைத்தையும் ஷேகில் கொடுத்து அதுக்கு பிறகு நம்மள அப்போ முழுசாக நமக்கு அமல் நம்முடைய இதில் தான். ஆனால் நம்ம எதையெல்லாம் நமக்கு எடுக்கிறோமோ அதை ஷேக்குக்கும் ரசூலுக்கும் அல்லாவுக்கும் விளங்கணும். அங்கே விளங்குறது நமக்கு கிடைக்கும், நமக்கு நம்மளில் விளங்குறது அல்லாவுக்கு, அல்லா ரசூல் ஷேக்குக்கு என்ன செய்யணும்? கொடுக்கணும். அப்போதான் இந்த சுலூக் பரிபூர்ணமாக ஆகும். புரியுதுங்களா? அப்போ நாம் என்ன நினச்சேன், ஷேக் ஏதோ ஒரு குட்டி அஜர்த்துப்பா, எத்தனை அஜர்த்து இருக்கிறாங்க, அது மாதிரி ஒரு அஜர்த்து இல்லை. இங்கே தான் அல்லாவும் இருக்கிறான், என்னுடைய அல்லாவும் என்னுடைய ஷேக்கு தான்,
என்னுடைய ரசூலும் என்னுடைய ஷேக்கு தான், எனக்கு எல்லாமே என்னுடைய ஷேக்கு தான், எல்லாமே. அப்படி யார் பார்க்குறாங்களோ அவங்க தான் உண்மையான முறிதாக முடியும். அப்போ அதனால் நம்ம ஒன்றும் குறைஞ்சி போக போகிறதில்ல. அடுத்து அவங்கள மாதிரியே நாம் ஆயிட போகிறோம். என் ஷேக்கு தான் நான் தான் என் ஷேக். பெரிய பாடங்கள் இதெல்லாம் வந்து 1000 வருஷம் தவம் கடந்தாலும் யாரும் சொல்லித்தர மாட்டாங்க. காலடியிலேயே கடந்து எல்லா ஹிதமத்தும் செஞ்சாலும் இது கிடைக்காது. இந்த இல்முகள்லாம் அல்லாஹ் நமக்கு லேசாக கொடுக்குறான். நல்ல முறையில் பயன்படுத்திக்கோங்க. அல்லாஹால நமக்கு மிகப்பெரிய பிரயோஜனத்தை தருவானாக. அல்லாஹ் நம்மை அவனுடைய நேசர்களாக ஆக்குவானாக. நம்முடைய ஈமானை அல்லாஹ் பலப்படுத்தி நம்மை அவனை அடைந்த அவுலியாக்கள் வாசிலின்களாக அல்லாஹ் ஆக்குவானாக. ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. ربنا لا تزغ قلوبنا بعد إذ هديتنا وهب لنا من لدنك رحمة إنك أنت الوهاب. وفوض أمري إلى الله إن الله بصير بالعباد. حسبنا الله ونعم الوكيل، نعم المولى ونعم النصير. غفرانك ربنا وإليك المصير. آمين آمين برحمتك يا أرحم الراحمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله وسلم. صلى الله على محمد يا ربي صل عليه. السلام عليكم ورحمة الله وبركاته.